வெயில் நேரங்களில் எல்லாராலையும் ஏசியை வாங்க முடியாது. ஏசியையும் எல்லா இடங்கள்லையும் பயன்படுத்த முடியாது. ஒரு பெரிய ஹால் இருக்குன்னா அங்கே 2, 3 ஏசி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு அல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் ஏர் கூலர் அப்படின்றது. பேருக்கு தகுந்த வேலையை பார்க்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். அது ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். நான் இதை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஏர் கூலரை வாங்கினேன். அதில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சு அதுக்கப்புறமா அதை ரிட்டர்ன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கூலரை வாங்கினேன். ஸோ என்னோட அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல் விஷயம், இந்த ஏர் கூலர் அப்படின்றது என்னது? ஏன்னா தமிழ்நாட்டில் பொதுவாக இந்த ஏர் கூலர் அப்படின்றது பாப்புலராக இல்லாத ஒன்று. நிறைய பேருக்கு ஏர் கூலர்னா என்ன அப்படின்னே தெரியாது. அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்க இது ஏசி மாதிரி காற்று வரும் போல அப்படின்னு நினச்சி டக்குன்னு வாங்கிடுவாங்க. இந்த ஏர் கூலரில் பொதுவாக தெரியும், நம்ம தண்ணியை வந்து ஊற்றுவோம். ஊற்றிட்டதுக்கு அப்புறமா இதுக்கு கீழே ஒரு பம்ப் ஒன்று இருக்கும். இந்த பம்ப் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடிய தண்ணியை மேலே கொண்டு வந்து கொடுக்கும். இந்த வலை, இந்த மெஷ் இருக்கு இல்லையா, இந்த 3 பக்கமும் இருக்கக்கூடிய இந்த மெஷ்ஷுக்கு கீழே இருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து மேலே கொடுக்கும். அப்போ தண்ணி என்னாகும் அப்படின்னா இந்த வலை வழியாக அப்படியே வடிய ஆரம்பிக்கும். இந்த வலை ஈரப்பதமாக இருக்கிறதுனால இந்த வலை வழியாக ட்ராவல் ஆகி போகக்கூடிய காற்று அதில் இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து இந்த தண்ணீர் வந்து உள்வாங்கிக்கும். தண்ணீர் உள்வாங்கிக்கிட்டு அந்த தண்ணீர் வந்து எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும், அதாவது ஆவியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி காற்றில் உள்ள ஹீட் வந்து இது வழியாக குறைந்து வெளியில் வர்றதுனால தான் நமக்கு இங்கே கூலிங்கான ஒரு காற்று கிடைக்குது. இந்த கூலிங்காக வரக்கூடிய காற்று எவ்வளவு டெம்பரேச்சர் வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 5 டிகிரியிலிருந்து 11 டிகிரி வரைக்கும் தான் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். இப்போது நம்மளோட அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் 45 டிகிரி இருக்குது அப்படின்னா 5 டிகிரியை குறைச்சி ஒரு 40 டிகிரி இல்லை அதுக்கும் கம்மியாக தான் கொடுக்கும். ரொம்ப ஹாட்டான சமயங்களில் அந்தளவுலாம் கூலிங்கை எதிர்பார்க்க முடியாது. நான் இதை பயன்படுத்திட்டு தான் இருக்கேன். கூலிங்காக நல்லா வருது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதுக்கு காரணம் இதை சரியாக செலக்ட் பண்ணி வாங்கினது தான். இதுக்கு முன்னாடி ஒரு கூலரை தெரியாதனமாக வாங்கிட்டேன். அதுலேருந்து வரக்கூடிய காற்று வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு கூலிங்காக இல்லை. அந்தளவுன்றதை விட கூலிங்காகவே இல்லை, ஒன்றுமே இல்லை. என்ன வெளியிலேருந்து காற்று வருதோ அதே மாதிரி தான் உள்ளே வந்துச்சு. நார்மல் ஃபேன் போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ என்ன இது கூலர்னால் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது டெம்பரேச்சரில் வித்தியாசம் இருக்குமே, பட் இது வந்து அந்தளவு கூலிங்கை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது அதுக்கப்புறமா தான் தேடி பார்க்கும்போது தெரிஞ்சுது அதில் வந்து ஃபேன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டைப் கூலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயர் கொடுத்துருப்பாங்க, பட் அந்த கூலரில் ஃபேன் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபேன் வந்து அதிகப்படியான காற்றை மூவ் பண்ணும், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அதே இந்த ப்ளோயர் பார்த்தீங்கன்னா கம்மியான காற்றை ரொம்ப வேகமாக ஹை ப்ரெஷரில் வெளியில் தள்ளும். இப்போ நம்ம ஒரு பெரிய ஏரியாவை கவர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபேனை பயன்படுத்தலாம். இந்த ஃபேன் அப்படின்றது அதிகப்படியான காற்றை ஒரு பெரிய ஏரியாவில் பிடிச்சி தள்ளிவிடும். அதே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எனக்கு ஹை ஸ்பீடில் காற்று வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா அதுக்கு ப்ளோயர் தான் சிறந்தது. ப்ளோயரில் உங்களால் நல்ல கூலிங் எஃபெக்டை வந்து ஃபீல் பண்ண முடியும்னு தான் சொல்கிறேன். ஆனால் ரெண்டும் ஒர்க் ஆகக்கூடிய கான்செப்ட் சேம் தான். சேம் மெஷ்ஷில் இருந்து தான் ரெண்டுத்தோட காற்றும் வந்து இழுக்கப்படுது. இந்த ப்ளோயர் ஃபோக்கஸ்டாக ஒரு இடத்துல இதை கலெக்ட் பண்ணக்கூடிய மொத்த காற்றையும் ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்றதுனால அங்கே கூலிங் எஃபெக்ட் வந்து நல்லா தெரியும் நமக்கு. அதனால தான் அந்த பழைய கூலரில் பெருசாக ஒன்றும் கூலிங் ஃபீல் ஆகலை, பட் இதில் வந்து எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. நீங்கள் பர்சனலாக ஒரு கூலர் வாங்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் ப்ளோயர் தான். இல்லை ஃபேன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது நீங்கள் ஒரு 12,000 13,000 அந்த ரேஞ்சில் வாங்கும்போது தான் அந்த ஃபேனோட கூலிங் அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு கம்மியாக நீங்கள் வாங்கும்போது ஜஸ்ட் ஒரு ஃபேன் ஓடிட்டுருக்கும், அது மொத்தமாக காற்றை பிடிச்சி தள்ளும் அப்படின்றப்போ அதில் கூலிங் எஃபிஷியன்சி ஒன்றும் நல்லா இருக்காது. அடுத்தபடியாக கூலிங் பேட்ஸ். இப்போ வரக்கூடிய கூலிங் பேட் எல்லாமே ஹனிகோம் கூலிங் பேட் தான் வருது. அது ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல், பார்ஷியலாக தண்ணீரை உறிஞ்சி எவாப்ரேட் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதிக சர்ஃபேஸ் ஏரியாவை நீட்டாக அப்படியே கவர் பண்ணும். இது ஒரு நல்ல கூலிங் பேட் தான், எஃபெக்டிவான கூலிங் பேட் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த வடியக்கூடிய தண்ணீர் இருக்குது இல்லையா, தண்ணீர் இந்த கூலிங் பேடு ஃபுல்லாகவே வந்து பரவாது. ஒரு சில இடங்களில் தான் தண்ணீர் வந்து பரவுது, மற்ற இடங்களில் பரவ மாட்டேக்கு. காரணம் இது சிந்தட்டிக் மெட்டீரியல் அப்படின்றதுனால ஈஸியாக அதை உறிஞ்சி தண்ணீரை வந்து ஸ்ப்ரெட் பண்ண மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு 30% அந்த கூலிங் பேட் வந்து நனையாமையே இருக்குது. ஸோ என்ன தான் காற்று அந்த பேடில் பட்டு வந்தாலும் சில இடங்களில் தண்ணீரே படுறதில்லை அப்படின்றதுனால இந்த கூலிங் பேடில் எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70% கிட்ட தான் கிடைக்கும். அதுக்கு அல்டர்னேட்டிவாக என்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வுட் வுல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வைக்கோல். ஸோ அந்த வைக்கோலை வச்சு இந்த பேடை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்றப்போ சிம்பிளாக வைக்கோலை தான் இதுக்கு இடையில வச்சுருப்பாங்க. ஸோ இது வழியாக தண்ணி வடியும் போது இந்த வைக்கோலோட பேட்டர்ன் ஆட்டோமேட்டிக்காக தண்ணீரை உறிஞ்சிக்கும். அதே மாதிரி பேடு ஃபுல்லாகவே வந்து ஈரமாயிரும் அப்படின்றப்போ ஸோ இது வழியாக காற்று வரும்போது ஒரு 80 to 90% எஃபிஷியன்சி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, என்னென்னா நிறைய ஏர் கேப்ஸ் இருக்குது. ஸோ அந்த பேடில் படாமலேயே நிறைய காற்று எஸ்கேப் ஆகி உள்ளே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக அந்த கூலர் கம்பெனிஸ்லாம் உருட்டக்கூடிய ஒரு விஷயம் கெப்பாசிட்டி. எதோட கெப்பாசிட்டின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தண்ணி ஊற்றி வைக்கக்கூடிய இந்த கெப்பாசிட்டி. அதாவது ஒரு கடைக்கு போயிருந்தேன், கடைக்கு போயிட்டு கூலர் ஃபஸ்ட்டு கடையில் தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அந்த பாலம் இறக்கத்தில் ஒரு 9 மாடி கட்டடம் இருக்கும் இல்லையா, அங்கே தான் போயிருந்தேன். அங்கே ஒரு அக்கா எனக்கு இதை சேல் பண்ணதுக்கு வந்து ட்ரை பண்ணிச்சு. தம்பி இது வந்து 45 லிட்டர், 45 லிட்டருக்கான கூலிங் வந்து கிடைக்கும், இது வந்து 8,000 ரூபா. இன்னொரு கூலர் காமிச்சு, தம்பி இது வந்து 65 லிட்டர், உங்களுக்கு 65 லிட்டர் கூலிங் கிடைக்கும், விலை வந்து 11,000 ரூபா அப்படின்னு சொல்லிச்சு.
என்னது 11,000மா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதே மாடலு எல்லாமே சேம் தான். ஒன்லி இந்த கெப்பாசிட்டி மட்டும் கூட. இது 45 லிட்டராம், அது 65 லிட்டராம். அதனால ரூ. 3,000 அதிகமா. அப்ப நான் கேட்டேன், "அக்கா நான் வாங்க வந்தது கூலரு. நான் வந்து தண்ணி கேன் வாங்க வரல. நீங்க தண்ணி கேன் மாரி லிட்டர் விலைய சொல்லிட்டு இருக்கீங்க. மோட்டாரோட கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லுங்க. கூலிங் பேடு என்ன மாதிரின்னு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லுங்கன்னா, அது அவங்களுக்கு தெரியல." ஆப்வியஸ்லி இது அவங்க தப்பு கிடையாது. இது இந்த பிராண்ட் பண்ணக்கூடிய தப்பு தான். இவங்க ஹைலைட் பண்ணக்கூடியது இந்த தண்ணீரோட கெப்பாசிட்டி லிட்டரு. என்ன இது ஒரு நாளைக்கு கூலிங்காக ஒரு 10 லிட்டர், 15 லிட்டர் எடுக்குமா? அதுக்கு எதுக்கு 65 லிட்டரு, 45 லிட்டரு? அண்ட் அந்த கெப்பாசிட்டி எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் போடுறதுனால நீங்க வந்துட்டு 3000 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றீங்கன்னா, இது என்ன கணக்கு? என்ன நியாயம்? எனக்கு புரியல. என்னடா பித்தலாட்டம் அது? அடுத்தபடியா இந்த தண்ணி ஊத்துற இன்லெட். இது வந்துட்டு நீங்க பைப் போட்டு ஃபில் பண்ணீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதே நீங்க ஊத்துற மாரி தான் இருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கும்போது பக்கெட்ல எடுத்துட்டு வந்து ஊத்துற மாரி தான் இருக்கும் அப்படின்னா, இந்த இன்லெட் கொஞ்சம் பெருசா இருக்க மாரி பாருங்க. லாஸ்ட்டா வாங்குனதுல சின்னூண்டு குடுத்துருந்தாங்க. ஸோ அது வழியா நான் ஊத்துறதுக்கு பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். அதனால அந்த இன்லெட்டையும் சரியா பார்த்துக்கங்க. அதுக்கு அடுத்தபடியா ஐஸ் சேம்பர். இந்த ஐஸ் சேம்பரை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான கம்பெனிஸ் இன்னும் முட்டாள்தனமான வேலைய தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்னன்னா, ஒண்ணு டைரக்ட்டா ஐஸ வந்து இந்த தண்ணி இருக்கக்கூடிய இன்லெட்ல போடணுமா? இப்போ 45 லிட்டர் தண்ணிய நான் கூல் பண்றதுக்கு எத்தனை ஐஸ் கியூப நான் போடுவேன்? இல்ல அப்படியே அத்தனை ஐஸ் கியூப போட்டு இந்த தண்ணிய கூல் பண்ணிட்டேன்னே வச்சுப்போம். அது கொஞ்ச நேரத்துல நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துராது. கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. அதனால ஐஸ டைரக்ட்டா டேங்க்ல போட வேண்டாம். இங்க மேல போடுறதுக்காக ஐஸ் சேம்பர்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. ச்சே! என்ன ஒரு அருமையான ஐடியா, அருமையான கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா, உள்ள ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதை ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஐஸ் போட்டோம்னா ஐஸ் இங்கே தான் கிடக்கும். அந்த ஐஸ்லேருந்து அந்த உருகி தண்ணி ஓடுது இல்லையா, அது மட்டும் அந்த ஓட்டை வழியாக போகும். ஓட்டை வழியாக போயிட்டு நேராக கீழே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டேங்கோட தான் போய் கனெக்ட் பண்ணுது. அதுக்கு நீ டேரெக்டாக டேங்க்குள்ளேயே ஐஸ் போடுன்னு சொல்லி தொலைஞ்சிருக்கலாமே, எதுக்கு தனியாக ஐஸ் சேம்பர் கொடுத்துருக்க? அதுவும் ஐஸ் சேம்பரில் டேரெக்டாக ஐஸ் வந்து டேங்க்குள்ளே போகாது. அதுலேருந்து உருகி வடிகிற தண்ணி இருக்கு இல்லையா, அதுதான் இந்த டேங்க்குள்ளே போகும். அதை டேரெக்டாக ஐஸ் கட்டி போட்டாலே கூலாகாது. உருகி வடிகிற தண்ணி அது உள்ள போச்சுன்னா எந்த கூலிங்கும் கிடைக்காது. திரும்ப அந்த தண்ணி இது வழியா வந்து எங்களை கூல் பண்ணுமா? இல்லை இன்னும் எங்களை நீ பைத்தியக்காரங்களாவே நினச்சிட்டு இருக்கிற. அப்போ ஐஸ் சேம்பர் எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மற்ற மாடல்ஸ்லாம் இருக்குது. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அங்கே கீழே இருந்து பம்ப் பண்ணுது இல்லையா, பம்ப் பண்ணக்கூடிய தண்ணி வந்து ஃபஸ்ட்டு இந்த ஐஸ் சேம்பருக்குள்ளே வருது. ஐஸ் சேம்பருக்குள்ளே வந்துட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அந்த சைடில் இருக்கக்கூடிய பேட்ஸுக்கு போகுது. அப்படின்றப்போ கீழே இருந்து வரக்கூடிய அந்த கொஞ்சம் தண்ணி தான் இங்கே நம்ம போடக்கூடிய ஐஸில் பட்டு இமீடியட்டாக அது அந்த கூலிங் பேடுக்குள்ளே போயிடுது. ஸோ அப்படின்றப்போ நமக்கு ஐஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த கூலிங்கும் வந்து கூலிங் பேடுக்கு போகிறதுனால காற்று இன்னுமே கூலிங்காக கிடைக்கும். ஸோ டேரெக்டாக டேங்க்கில் போடுறதுனாலையோ இந்த மாதிரி டம்மி ஐஸ் சேம்பர்னாலையோ எந்த ஒரு யூஸும் இல்லை. இதில் இன்னொரு விஷயம் ஸ்மெல்லு. நம்ம ஜஸ்ட் நைட் ஆஃப் பண்ணி போட்டுட்டு காலையில் வந்து ஆன் பண்ணும்போது பயங்கரமான மோசமான ஸ்மெல் வந்து வரும். அதுக்கு காரணம் இந்த கூலரில் வந்து இந்த வைக்கோல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அது ஈரமாயிட்டு முழுவதுமாக காயலை அப்படின்றப்போ மோசமான ஸ்மெல்லை உருவாக்கும். இந்த ஸ்மெல் ஒரு ½ ஹவரில் போயிடும். இருந்தாலும் அந்த ஃப்ளோர் கிளீனர் இல்லை ஃபினைல் ஏதாவது வந்து கொஞ்சமாக ஊற்றுவேன். ஸோ அப்படின்றப்போ அந்த ஸ்மெல்லு காம்ப்ரமைஸ் ஆகிடும். அதே மாதிரி இந்த கூலரில் ஸ்விங் வந்து கொடுத்துருக்காங்க, மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. அண்ட் இந்த ஸ்விங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கீழே வரைக்கும் போகுது, மேலேயும் கம்ப்ளீட்டாக மேலே வரைக்கும் இந்த ஆங்கிளில் காற்றடிக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி வாங்கின மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்விங்கு மேற்புறமாக வந்து போகலை, ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக மட்டும்தான் போச்சு. அப்படின்றப்போ நம்ம அந்த கூலரை பக்கத்தில் வச்சு சேரில் உட்காந்துருந்தா கூட நம்மளோட முகத்துக்கு காற்றடிக்காது. இந்த மாடல் வந்து விண்டோவில் மாட்டுற மாதிரி, அதனால் இதோட ஹைட்டு சின்னதாக தான் இருக்கும். அதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். அது வந்து மாடலே வந்து ஜஸ்ட் ஃப்ளோரில் வைக்கிற மாதிரி தான் ஹைட்டாக தான் இருந்துச்சு, ஓரளவுக்கு இந்த ஹைட்டில் தான் இருந்துச்சு. அப்படின்றப்போ இப்போ அதுலேருந்தே எனக்கு மூஞ்சில் காற்றடிக்கலை. ஸோ அதுவும் ஒரு காரணம் அதை நான் ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு. நான் வாங்கியிருக்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸோடது ஃப்ராஸ்டியோ அப்படின்னு சொல்லிட்டு. இதை எதுக்காக வாங்கினோம்னா முக்கியமான காரணம் இந்த ஐஸ் சேம்பருக்காக தான். பட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது ஒரு உருட்டு சேம்பர் அப்படின்னு. இது நான் வாங்கின ப்ரைஸுக்கு ஒர்த்து தான், கூலிங் சேம்பரை தவிர. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நான் செலக்ட் பண்ண கூலர்ஸை வந்து லிஸ்ட் பண்ணி என்னோட சேனல் நேமுக்கு கீழே லிங்க் வந்து இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா கூலர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் நான் பெஸ்ட்டான கூலர்ஸை லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டடோ அது நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.